என்னை நியாயம் விசாரிக்கிறவர், அதாவது அவருடைய நியாயாசனத்துக்கு முன்பாக நான் ஒரு நாள் போய் நிற்க வேண்டுமே. அதை கிராஸ் பண்ணாமல் பரலோகத்துக்குலாம் போயிட முடியாது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. கிறிஸ்துவனுடைய நியாயாசனத்தை கிராஸ் பண்ணாமல் என்ன மீனிங்னா, கிறிஸ்து நம்மை நீதிமான் என்று தீர்க்காதபடிக்கு, நோ கண்டம்னேஷன் ஆன் ஹிம், ஜஸ்டிஃபைட், அப்படி ஆகாதபடிக்கு பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. அப்போ முதல் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்களாக எழும்புகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் கிறிஸ்துவனுடைய நியாயாசனத்துக்கு முன்பாக நின்று தப்புகிறவர்கள் என்று அர்த்தம். அவர்கள் நியாய தீர்ப்பிலே நிற்கக்கூடியவர்கள். சங்கீதம் 1 காணப்படுகிறது போல அவர்கள் நீதிமானுடைய நியாய தீர்ப்பில் நிலை நிற்பதில்லை என்று வேறொரு கூட்டத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. யாரு? துன்மார்க்கர்கள், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அவிசுவாசிகள். நீதிமான்கள் நிற்கிறதான அந்த நியாய தீர்ப்பிலே அவர்கள் நிலை நிற்பதில்லை. போய் நிற்பாங்க, ஆனால் அங்கே என்ன பண்ண முடியாது, நின்று தப்பி வர முடியாது. அதான் அந்த வார்த்தையினுடைய அர்த்தம்.